மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறதை அறிந்து உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாரோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யலாம். இந்த செய்தியை மீண்டுமாக யூடியூப் சேனலிலே நீங்கள் காணலாம். தேவன் தாமே இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் பிரவேசித்திருப்பதும், அநேக தீர்மானங்களை எடுத்து இந்த தீர்மானத்தை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையோடும் ஒரு சில நாட்களை கடந்திருக்கலாம். இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய பாதைகளை உருவாக்குவதற்காக, புதிய பாதையிலே நாம் செல்வதற்காக நாம் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீர்மானத்தை குறித்து வேதத்திலே அநேக காரியங்கள் காணப்படுகிறது. தேவனுடைய தாசர்கள் தேவனுக்காக அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 17:3 வாசிக்கிறோம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர்.
என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை புடமிட்டு பார்க்கிறார். நான் என்ன தீர்மானித்திருக்கிறேன், என் வாய் என்ன சொன்னது, நான் என்னுடைய இருதயத்தில் என்ன தீர்மானம் பண்ணினேன் என்பதையும் அவர் பார்க்கிறார். நீங்கள் தீர்மானித்த காரியங்களை தேவன் பார்க்கிறார். இந்த புதிய ஆண்டிலே பல காரியங்களை செய்வதற்கு நீங்கள் யோசித்திருக்கலாம், தீர்மானித்திருக்கலாம். ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் தீர்மானிக்காவிட்டால் என்னை பற்றி மற்றவர்கள் தீர்மானிப்பார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்காததுனால நம்முடைய வாழ்க்கையை ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்வதற்கு தீர்மானிக்காத போது நமது வாழ்வு அங்கே வீணடிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்மை பயன்படுத்தி மற்றவர்கள் பயனடைவார்கள். மற்றவர்கள் நம்மை பற்றியதான தீர்மானத்தை எடுப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நல்ல தீர்மானங்களை எடுத்து தேவனுக்காக வாழ்வதை அவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் தீர்மானிக்கும் போது நம்முடைய சூழல் அதற்கு ஏற்றதாக இருக்காது. சில நேரத்தில் நம்முடைய தீர்மானத்தின்படி நாம் நடப்பதற்கு கூட நம்மிடத்தில் அநேக காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய சூழல்கள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனுக்காக தீர்மானித்து ஒரு புதிய பாதையிலே பயணிக்கும் போது தேவன் நமக்கான வழியை அவர் உருவாக்குவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில். அதன்படியாக நாம் தீர்மானிக்கும் போது, நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக தீர்மானிக்கும் போது தேவன் நமக்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் தீர்மானிக்காத பட்சத்திலே தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. தீர்மானங்களில் 2 வகை உண்டு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விட வேண்டியதை விட தீர்மானம். இன்னொரு விதமாய் சொல்லப்போனால் விலக்கி விட வேண்டிய காரியங்களை விலக்கி விடுவது. இது வேண்டாம், இனிமேல் இந்த காரியம் வேண்டாம், இது தேவனுக்கு பிரியம் இல்லாது என்று சொல்லி நான் தீர்மானிக்கும் போது அது ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம். உதாரணமாக அப்போஸ்தலர் 21:25 அங்கே வாசிக்கிறோம், விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பதிலே தீர்மானமாக இருப்பது, இது ஒரு நல்ல தீர்மானம். அதே சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு தீர்மானிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 11:29 நம்ம என்ன வாசிக்கிறோம், அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரருக்கு பண உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆதி சபையார் அங்கே தீர்மானிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தீர்மானத்தில் பலவிதமான காரியங்கள் உண்டு. தேவன் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க தீர்மானிக்க வேண்டும். தேவன் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்தார், அந்த தீர்மானத்திலே நான் உறுதியாக இருக்க நான் தீர்மானிக்க வேண்டும். எப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் பலவிதமான சந்தர்ப்பங்கள் கடந்து போகிறது. ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு காரியங்களை செய்ய நாம் தூண்டப்படுகிறோம். சரியானதை செய்யும் போது எல்லா சரியான காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் பயணிக்கும் போது நாம் எடுத்த அந்த தீர்மானத்தின்படி, அந்த விசுவாச தீர்மானத்தின்படி, தேவன் நம்மை அழைத்த தீர்மானத்தின்படி நாம் முன்னேறி போக வேண்டும். உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில பல தீர்மானங்களை செய்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே முக்கியமாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவனுக்கு வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுடைய திருமண காரியத்தில் அவன் வித்தியாசமான தீர்மானங்களை எடுக்கிறார். அது எல்லாம் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலும் தேவன் அழைத்த அழைப்பின்படி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
உலக காரியங்களுக்கு எதிராக, உலக எண்ணங்களுக்கு எதிராக அவன் தீர்மானிக்கிறான். முதலாவது அவன் தீர்மானித்த காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 24:3 நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். இந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், இங்கே பெண் கொள்ள வேண்டாம். அவன் குடியிருக்கிற அந்த பகுதியானது கானானியர்கள் மிகுந்த அந்த பகுதி. அந்த பகுதியை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் எதிர்காலத்தில் தன்னுடைய சந்ததி இங்கே வாழப்போகிறது என்பதை அறிந்தவனாக, இங்கே கானானியருடைய பெண்களிலே ஒருவரையும் என் மகனுக்கு கொல்லக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாக இருக்கிறான். அவர்களுடைய தெய்வ வழிபாடு வேறு, இவன் ஆண்டவர் மேல் கொண்டுள்ள விசுவாசம் வேறு என்பதற்காக அதை தவிர்க்கிறான். அதோடு கூட இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:6 அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், இந்த பெண் பார்க்கும் பொறுப்பை அந்த வீட்டு விசாரணைக்காரனுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அங்கிருந்து தான் ஆபிரகாம் வந்தான். மீண்டுமாக தன்னுடைய குமாரனை அங்கே அழைத்து போனால் காரியங்கள் வித்தியாசமாய் போய்விடும் என்பதை அறிந்தவனாக, கர்த்தர் எந்த இடத்திற்கு அழைத்தாரோ அந்த கானான் தேசத்திலேயே தன்னுடைய குமாரன் ஈசாக்கு இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து, ஒருபோதும் அவனை அழைத்து போகக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறான். இவ்விதமான காரியங்களை சொன்ன பின்பதாக அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:7 என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக தன்னுடைய விசாரணைக்காரனை தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்புகிற அந்த தருணத்தில் அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சரியான துணையை தன்னுடைய குமாரனுக்கு கொடுப்பார் என்பதிலே அவன் உறுதியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தன்னை அழைத்து வந்த தேவன் நிச்சயமாக அங்கிருந்து என்னுடைய குமாரனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார் என்பதில் உறுதியான விசுவாசத்தோடு அவன் இருக்கிறான். அதற்காக அவன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டு விசாரணைக்காரனாகிய எலியாசரிடம் அவன் இவ்விதமாக எல்லா காரியங்களையும் சொல்லி அங்கே அனுப்புகிறான். இவனும் ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு அவன் அநேக நாட்களாக அவன் பயணம் செய்கிறான். இந்த வீட்டு விசாரணைக்காரனுக்கு தேவன் மேலே விசுவாசம் நன்றாகவே இருந்தது. ஆபிரகாமை போல தேவன் மேல் உறுதியான விசுவாசத்தை உடைய அவன் இந்த பெண் பார்க்கும் விஷயத்தில் தேவனை முழுமையாக சார்ந்து கொள்கிறான். சில அடையாளங்களை, சில காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிங்க, அவன் தீர்மானிக்கிறான், ஆபிரகாம் தீர்மானிக்கிறான் சில காரியங்களை, தேவனை விசுவாசிக்கிறான். அதன்படியாக தேவன் அங்கே எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ரெபேக்காளை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். இது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, வீட்டு விசாரணைக்காரன் எலேசருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அங்கே எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வீட்டு விசாரணைக்காரன் அங்கே தேவனிடத்தில் வேண்டுகிறான், என் எஜமானின் தேவனே என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்கிறான். நான் காண்கிற அல்லது நான் தெரிந்து கொள்கிற பெண்ணானவள் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த பெண் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். நீங்கள் ஆதியாகமம் 24 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், இன்னும் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்தந்த காரியங்கள், பெண் இவ்விதமாக இருக்க வேண்டும், அவளிடத்தில் நான் தண்ணீர் கேட்பேன், அவள் தண்ணீர் கொடுக்க வேண்டும், உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன் என்று சொல்லி அவள் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவள் தான் என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்டவள் என்பதை அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதன்படியே ஆண்டவர் அங்கே அற்புதமாக சில காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம்.
அழகாக செய்கிறார். அவனுடைய இடத்தாரில் சேர்ந்த அந்த பெண்ணானவள் ரெபேக்காள் அங்கே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கிணற்றுக்கு தண்ணீர் மொல்ல அவள் வரும்போது இந்த வீட்டு விசாரணைக்காரன் அவளிடத்தில் கேட்கிறான். அவளும் மனமுந்து எல்லா காரியத்தையும் செய்கிறாள். மட்டுமல்ல, எங்களுடைய வீட்டில் இடம் இருக்கிறது, நீங்கள் தாராளமாக வந்து தங்கலாம் என்று சொல்லி அவனை அன்போடு கூட அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வீட்டு விசாரணைக்காரனும் ஆபிரகாமும் அங்கே தீர்மானித்த போது தேவன் அதற்கான காரியங்களை செய்கிறார். அவங்க தீர்மானிக்கலைன்னா ஆண்டவர் அங்கே செயல்பட முடியாது. இதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தீர்மானிக்கும் போது சில காரியங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உலகம் பலவிதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம், சொல்லித்தரலாம், வேறு விதமான குறுக்கு வழிகளை சொல்லலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவர் மேலே உள்ள விசுவாசத்தினாலே வாழ நீங்கள் முற்படும் போது நீங்கள் எடுக்கிற அந்த தீர்மானம் ஒருவேளை நடக்குமா நடக்காதா தெரியாது. ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசாக்குக்கு பார்க்கப்பட்ட அந்த பெண்ணானவள் அவளிடத்தில் சம்மதம் கேட்கிறார்கள், வீட்டாரிடத்தில் சம்மதம் கேட்கிறார்கள், அவளும் சம்மதிக்கிறாள். அங்கே சொல்லும்போது விசேஷமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். எல்லா சம்மதமும் கேட்ட பின்னாடி அவன் சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா பெண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஒருவேளை உங்களுக்கு மனசு இல்லைன்னா அதையும் சொல்லுங்கள், இன்னும் வேறு இடத்துக்கு நான் போகிறேன். நீங்கள் பாருங்கள், பெஸ்ட்டாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்போது அதுலேயும் நிறைவான ஒரு காரியம் இல்லை என்று சொன்னால், அதுவும் ஆண்டவருக்கு விருப்பமில்லை என்று சொன்னால், அந்த காரியத்திலே தேவன் விரும்பவில்லை என்று சொன்னால், தொடர்ந்து அந்த வீட்டு விசாரணைக்காரன் பயணப்பட அவன் ஆயத்தமாக இருந்தான், வேறு பக்கம் போக ஆயத்தமாக இருந்தான், தேவனுடைய சித்தத்தை சரியாய் செய்ய வேண்டும் என்பதிலே ஆயத்தமாக இருந்தான். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இது அமைஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எந்த முயற்சியும் பண்ணலை. அவன் தெளிவாக பேசுகிறான், நீங்கள் விரும்புனீங்கன்னா அனுப்பி வைங்க, வேணான்னா நான் வேறு பக்கம் போகிறேன். இவ்விதமாக தேவன் மேலே உள்ள அந்த விசுவாசத்தினாலே அந்த வீட்டு விசாரணைக்காரனும் எவ்விதமாக பேசுகிறான், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறீர்கள்? எப்படிப்பட்ட தீர்மானத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறீர்கள்? தேவனுக்காக வாழ, அவர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவருக்காய் வாழ நீங்கள் தீர்மானித்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உண்பதாக சென்று வழிகளை செவைப்படுத்தி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய வருடத்திலே, வரும் நாட்களிலே, புதிய பாதையிலே நீங்கள் சந்தோஷமாய் பயணிக்க தேவனுக்காக சில காரியங்களிலே உறுதியாயிருந்து அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருந்த ஆபிரகாமின் தீர்மானத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாவத்தை எதிர்த்து, பாவத்திற்கு ஈடு கொடுக்காமல், இணைந்து செல்லாமல், எதிர்த்து வாழ தீர்மானித்த யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து ஆதியாகமம் 37 அதிகாரம் முழுவதுமாக அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்க முடியும். அவனை குறித்து அதிகமான அதிகாரங்கள் ஆதிகாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், பாவத்திற்கு எதிராக, பாவமான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க அவன் தீர்மானித்தான். எப்படி தீர்மானித்தான் பாருங்கள். ஆதியாகமம் 37:2, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால், சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இங்கே கவனிச்சிங்களா? தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் அவர்களுடைய துன்மார்க்கத்தை. ஆரம்பத்திலேயே யோசேப்பு ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற அந்த காரியத்தை தன்னுடைய தகப்பனிடமிருந்து, யாக்கோபிடமிருந்து கற்றுக்கொண்ட அவன் ஆண்டவருக்காக நிற்க பழகி கொண்டான். தன்னுடைய சகோதரர்கள் பாவத்தில் ஈடுபடுகிறதை பார்த்தான். அவர்களோடு இணைந்து செல்ல அவன் ஒருபோதும் விரும்பவில்லை. அவன் உறுதியாக இருந்தான்.
அங்கே அவன் உறுதியாக இருந்தபடினாலே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினாலே, எதிர்த்து நின்றபடினாலே அவன் எதிர்க்கப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் அவனை எதிர்த்தார்கள், அவனை விற்று போற்றார்கள் என்ற எல்லா காரியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை எல்லாம் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதையெல்லாம் அறிந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை விற்க முற்பட்டு விற்று போற்றார்கள். எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் விற்கப்பட்டு போர்த்திபார் வீட்டுக்கு போகிறார். எகிப்து தேசத்திலே போர்த்திபார் வீட்டில் இருக்கும்போது அங்கேயும் அவனுக்கு பாவ சோதனை வருகிறது. அந்த பாவ சோதனையை அவன் நித்தமும் சந்திக்கும் போது அதையும் எதிர்த்து நின்றான். எப்படி பாருங்க, ஆதியாகமம் 39:9 நம்ம பார்க்கிறோம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் ஒரு வாலிபன். அங்கே போர்த்திபாரின் மனைவி அவனை அடைய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறாள். ஆனால் யோசேப்பு ஒருபோதும் அதற்கு விட்டு கொடுக்கவில்லை. பாவத்தை எதிர்த்து நின்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாயிருந்தான். அவன் எந்த ஊரில் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தது. அதனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த வீட்டிலே அவன் பெரியவனாக்கப்பட்டதே கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே எஜமான் அவனை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பின்பதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே சென்றடைகிறான். சிறைச்சாலைக்கு போகிற அந்த அடிமையான யோசேப்பு சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் கிடைக்கிறது. இப்படியாக சிறைச்சாலையிலும் தேவனுக்கு பயந்து அவருக்காக உறுதியாய் நின்று பாவத்தை எதிர்த்து அவன் வாழ்ந்தபோது ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பார்வோனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி பார்வோன் சமூகத்திலே அவன் நிறுத்தப்பட்டான். சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு அவன் வந்தான். அற்புதமாக ஒரே நாளிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிப்போனது. துன்மார்க்கத்துக்கு பாவத்துக்கு ஒத்து போகாத ஒரு நிலையில் பாவத்தை எதிர்த்து நின்றபோது, கர்த்தருக்கு பயந்து அவனுடைய வாழ்க்கை காணப்பட்ட போது கர்த்தர் அற்புதமாக அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி உயர்த்தப்பட்டான் பாருங்க. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்படுகிறான். ஒருவருமே சிந்திக்க முடியாத ஒரு நிலையிலே தேவன் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? பாவத்திற்கு எதிர்த்து நிற்கணும். எந்த காரியம் வந்தாலும், தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியம் வந்தாலும் அந்த காரியத்தை செய்ய நான் உடன்பட மாட்டேன். ஒருபோதும் பாவத்தோடு ஒத்துப்போக மாட்டேன், அப்படிப்பட்ட மனிதர்களோடு இணைந்து செல்ல மாட்டேன் என்கிற அந்த தீர்மானத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு எதிராக போராடினான், எதிர்த்து நின்றான். தேவன் அவனை உயர்த்தினார். அதோடு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய குடும்பம் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது. பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவன் அவனை பயன்படுத்தி அவனுடைய குடும்பம் முழுவதையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார். அவனுடைய குடும்பம் முழுவதும் எகிப்திற்கு வர காரணமாய் அவனுடைய வாழ்க்கை அமைந்ததை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இந்த காரியத்தில் தெளிவாக இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். என்னுடைய மனைவியின் வேலை விஷயமாக நாங்கள் முயற்சித்தோம். ஆனால் அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் லஞ்சம் கொடுக்கலன்னு சொன்னால் உங்களால் வேலை வாங்க முடியாது. ஆனால் இந்த காரியத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். நாங்கள் சில இடங்களுக்கு போன போது அவங்க சொன்னாங்க, பணம் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் வேலை வாங்க முடியும், இது சாத்தியமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா, நிச்சயமாக எங்களுடைய தேவன், நாங்கள் நம்பியிருக்கிற தேவன் தருவார்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களிடத்துல சொல்லிட்டு வந்தோம். ஆச்சரியமாய் என்னுடைய மனைவிக்கு வேலை கிடைத்தது, ஆசிரியர் பணி. இந்த சாட்சியானது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும்
ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்கிற அந்த தைரியத்தையும் எங்களுக்கு தந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் போவதற்கு என்ன தடை வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொண்டு போவதற்கு நீங்கள் தீர்மானியுங்கள். பாவத்தோடு எதிர்த்து நின்று தவறான காரியத்திற்கு உடன்படாமல் தேவனுக்காக சாட்சியாய் வாழ நீங்கள் தீர்மானியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தின்படி நிச்சயமாக அமையும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்காக தீர்மானத்தோடு இந்த ஆண்டிலே பயணிக்க எங்களுக்கு உதவி செய்தரணும். நாங்கள் எதை செய்தாலும் எங்களுடைய விசுவாசத்தை மையமாக கொண்டு எந்த தீர்மானத்தையும் எடுக்க எங்களுக்கு உதவி செய்தரணும். ஆண்டவரே, இந்த பாவமான உலகத்திலே பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமக்காய் வாழுகிற அந்த வாழ்க்கையிலே, உம்மை சேவிக்கிற அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் இந்த ஆண்டு முழுவதும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தரலாம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் இந்த நேரத்தில் இந்த ஆண்டில் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தீர்மானத்தில் அவர்கள் நிலைத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். அதில் உறுதியாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்தரலாம். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இவ்வளோ நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த தேவ செய்தியை கேட்டதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில் தியானியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இதை குறித்து இன்னும் அதிகம் அறிக இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஏதாவது விசேஷமான ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதோடு கூட உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை குறித்து அதிகமாக அறிய எங்களோடு கூட நீங்கள் பேசலாம். தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இதேபோல் அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மீண்டுமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். ஆமென்.